ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட சேனல் ராஜேஷ் ரூபிகா 2009. என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நேற்று ஞாயிற்றுக்கிழமை எதுமா நம்ம வீட்டில் வந்துட்டு நண்டு மீன் தான் நம்ம வீட்டில் சாப்பாடு. நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வீட்டில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, அன்றைக்கி தான் நண்டு மீன் இறால் அது இது வாங்கியாந்து போடுவாங்க. என்ன பண்ணுறது, நம்ம லேடிஸுங்க நம்மளோட தலையெழுத்து அப்படின்னு நினச்சிட்டு நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் நேற்றுக்கு ரொம்ப ரொம்ப உடம்பு முடியல, ரொம்ப பெயினாக இருந்துச்சு. சரி இப்போது என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நண்டை சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நானும் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். பறக்குன்னு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதில் வந்துட்டு கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டு வெங்காயம் தக்காளி அதையும் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா ஒன்று ரெடி பண்ணினேன். அது எப்படின்னாக்கா 2 பட்டை மிளகா, பெருஞ்சீரகம், நச்சீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்து மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை பார்த்திங்களா, நண்டு கழுவி வச்சுருக்கேன். இதை நான் மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நண்டை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்கு சேர்த்துப்போம். உள்ளார சேர்த்துட்டு அது கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டேன். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றிட்டு நண்டு கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்ருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அதுக்குள்ளே மீனுக்கு மசாலாலாம் ரெடி பண்ணி அதையும் பெசரி வச்சுட்டேன். அந்த மீன் வந்துட்டு கோலா மீன் அதிக பேர் சாப்பிட மாட்டாங்க. இருந்தாலும் எங்கள் வீட்டில் எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும் கோலா மீன். நான்லாம் கடலோர சைடில் இருந்தேன், அதனால் கோலா மீனெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோலா மீன் வந்துட்டு நம்ம சாதாரணமாக நம்ம மீன் குழம்பு வைக்கிற மாதிரியே இல்லாமல் கோலா மீனை வந்துட்டு புளியாக இலை போட்டு வேவிச்சிட்டு உதுர்த்து விட்டு வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்காய் மாங்காய் போட்டு வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ ஒரு நாள் நான் அந்த குழம்பு வச்சுட்டு ஒரு நாள் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படின்ட்டு எல்லா நண்டையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் திரும்பி ரசத்துக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு சாதம் அடுப்பில் வெந்துட்டுருக்குது. அதுக்கப்புறம் மீனுக்கு எல்லாமே மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. என்ன சாப்பிடும் போது ஒரு கல் உப்பு கூட போயிட்டு நண்டில் ஒரு கல் உப்பு கூட போட்டுட்டேன். அதான் இதோட மைனஸே. சரி பரவாயில்ல, ரசம்லாம் கம்மியாக தான் போட்டு செஞ்சேன். உண்மையை சொல்லிட்டேன். யாருமே உண்மையை சொல்ல மாட்டாங்க, நான் சொல்லிட்டேன். ஏதோ கண்ணாட பண்ண சமைப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உண்மையை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், மீனுக்கு மசாலாலாம் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அந்த மீனையும் வறுக்க ஆரம்பித்து சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது, நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஒரு கல் மட்டும் லைட்டாக நண்டுக்கு கூட போயிட்டு பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் ராஜேஷ் ரூபிகா சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் அன்பு உறவுகளே. பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.